வணக்கம் நண்பர்களே. இது மகாபாரதம். பீமன் இப்பயும் என்ன சொல்றான், நீங்க திருந்தவே போறதில்லன்னா, அந்த துரியோதனன் அவன் நல்லா இருக்கான், சந்தோஷமா இருக்கான், நிம்மதியா இருக்கான். நீங்க இங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு, இன்னமும் தர்மம் தர்மம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது எந்த வகையில சரியா இருக்கும்னு எனக்கு தெரியலன்னுலாம் மாறி மாறி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு வியாசர் வராரு. வியாசர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, தர்மர் கிட்ட பேசுறாரு. "தர்மா, நீ இப்ப வந்து பீமன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். நீ அவன்கிட்ட என்ன சொல்ற? நம்ம இப்ப போர் பண்றது சரியா இருக்காது. அங்க இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப பெரிய ஆட்கள். அவங்கலாம் நம்மள ஜெயிச்சுருவாங்க. இப்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்ற. நீ அவங்கள நெனச்சு பயந்துகிட்டே இருக்க. நீ அப்படி பயப்பட வேண்டியது கிடையாது. யார் வேணா, யார வேணா ஜெயிக்கலாம். ஆனா எப்ப ஜெயிக்க முடியும்னா, நாம அதுக்காக நம்மள தயார் பண்ணிக்கணும். நீங்க பாட்டுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு, இத பண்ணலாமா, அத பண்ணலாமான்னு வாக்குவாதத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது சரியாகாது. நீங்க எல்லாமே உங்கள தயார்படுத்திக்கணும். முதல்ல அர்ஜுனன போய் சிவபெருமான்கிட்டயும், இந்திரன்கிட்டயும் பெரிய பெரிய ஆயுதங்கள, ஆ அஸ்திரங்கள வாங்கிட்டு வர சொல்லு. நான் ஒரு இது மந்திரம் சொல்லி தரேன். பிரதிஸ்மிருதி அப்படின்ற ஒரு மந்திரம் சொல்லி தரேன். அத நீ அர்ஜுனனுக்கு சொல்லி, அவன உடனே வடக்கு பக்கம் போய் தவம் இருக்க சொல்லு. தவம் இருந்து சிவன்கிட்டயும், இந்திரன்ட்டயும் அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு திருப்பி வர சொல்லு. நல்ல பலமாகுங்க. பயப்படாத. அவங்க சைடுல நெறைய பேர் இருக்காங்க தான். உண்மதான். வந்து கர்ணன் இருக்கான், பீஷ்மர் இருக்காரு, துரோணர் இருக்காரு. அவங்கள ஜெயிக்கிறது எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா, இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் உங்கள தயார் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் போர்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே இடத்துல இருக்காதீங்க. கொஞ்சம் மாறிக்கிட்டே இருங்க. ஒரே இடத்துல இருக்கிறதும் நல்லதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து வியாசர் கிளம்பிருவாரு. அங்கருந்து கிளம்புன உடனே, ஆ இவர் என்ன பண்றாரு, தர்மர் மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு துவைதவனத்துக்கே வந்துடுறாரு. துவைதவனத்துக்கு வந்துட்டு அங்க கொஞ்ச நாள் இருக்கும்போது, ஒரு நாள் "அர்ஜுனா, இந்த மாரி என்ன வியாசர் வந்து தனியா பார்த்தாரு. பார்த்தது மட்டும் கிடையாது. அவரு எனக்கு ஒரு மந்திரம் சொல்லிக் குடுத்தாரு. அந்த மந்திரத்த நான் உனக்கு சொல்லிக் குடுக்குறேன். இந்த மந்திரத்த நீ கேட்டுக்கிட்டு போய் தவம் இருக்கணும். அந்த தவம் கடுமையான தவமா இருக்கும். நீ அந்த தவத்த இருந்து முடிச்சுட்டன்னா, சிவன் கிட்ட இருந்து பாகுபாஸ்திரத்தையும், இந்திரன் கிட்ட இருந்து வஜ்ராயுதம் முதலான எல்லா அஸ்திரங்களையும் நீ வாங்கிக்கிட்டு வந்துரலாம். அது நமக்கு ரொம்ப உதவும். இந்த இந்த வேலைய நீ மட்டும் தான் செய்யணும்." அப்படின்னு சொன்ன உடனே, அர்ஜுனனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா, அர்ஜுனனுக்கு எப்பவுமே போர் பண்றது, அடுத்தவங்கள ஜெயிக்கிறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பிடிச்ச விஷயத்தையா ஒரு வேலையா குடுத்தவுடனே, பரவால்ல என்ன ஆனாலும் சரிண்ணா, நான் போய் தவம் இருந்து இதெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் வருவேன். உயிரோட திரும்ப இதெல்லாம் வாங்காம நான் உயிரோட திரும்பி வரமாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு, தவக்கோலம் பூண்டு எல்லார்கிட்டயும் விடை பெற்றுட்டு கிளம்புறான். வந்து அண்ணா கிட்ட, தௌமியர் கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு, மனைவி கிட்ட சொல்லிட்டு, நகுல சகாதேவலாம் கட்டிப்பிடிச்சு அழறாங்க. ஏன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆளு அர்ஜுனன். அதனால பீமன் முதற்கொண்டு எல்லாருமே அவன பிரிய மனம் இல்லாம பிரியறாங்க. அங்கருந்து அர்ஜுனன் கிளம்புறான். அங்கருந்து கிளம்பி வடக்கு பக்கம் போறான். வடக்கு பக்கம் போய் இமயமலைக்கு போறான். இமயமலையிலேருந்து கைலாய மலைக்கு போய் தவம் இருக்க ஆரம்பிக்கிறான். தவம் எப்படி இருக்க ஆரம்பிக்கிறான்னா, ரொம்ப கடுமையான தவம் இருக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு கால் மேல இன்னொரு கால தூக்கி வச்சுட்டு ஒரு கால்ல நிக்கிறான். ஒரு கால் மேல இன்னொரு கால தூக்கி நிக்க வச்சுக்கிட்டு, கை 2யும் மேல தூக்கி இந்த சூரியன் போயிட்டு இருக்க சூரியன பிடிக்கிற மாரி மேல தூக்கிடுறான். அந்த மாரி நிக்கிறான். நின்னுகிட்டு கண்ண திறந்து சூரியன அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் அசையாம. மனசுல சிவனுடைய பேர தவிர வேற எதுவுமே இல்ல. ஈஸ்வரா, ஈஸ்வரா, ஈஸ்வரான்னு சிவபெருமானோட பேர மட்டும் அவன் சொல்லிக்கிட்டே அப்படியே நின்னுக்கிட்டே இருக்கான். அந்த மாரி கடுமையான இவன் தவம் இருக்கானா, எந்த அளவுக்குன்னா, மரம் மாரி கூட இல்ல. கல்லு மாரி ஆயிடுறான். எப்படின்னா, அந்த பக்கம் காடு இல்லையா? காட்டுல வந்து நெறைய மிருகங்கள் எல்லாம் போகும். அது மாரி யானை கூட்டம்லாம் போச்சுன்னு வைங்களேன். அந்த பெரிய யானை, ஆண் யானை, பெண் யானை எல்லாம் இது ஏதோ கல்லு போல இருக்கு, கருங்கல் போல இருக்குன்னு இவன் மேல உரசி உடம்ப தேய்ச்சுக்கிட்டு போகுது. அதுக்கப்புறம் மரம்னு நெனச்சு வந்து பூக்கொடிகள்லாம் இவன் மேல படருது. அப்புறம் எறும்பு புத்து வச்சிருச்சு. புத்து வச்ச கரையான் புத்து வச்சிருச்சு. கரையான் புத்து வச்ச உடனே பாம்பு வந்து தனக்கு ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்துக்கிட்டு போகுது. இந்த மாதிரி எதுவுமே அவன இது பண்ண முடியாதுன்ற மாரி கடுமையான தவம் இருக்கிறான். மழை, வெயில், புயல் எதுவுமே இவன தாக்க பிரச்சனை பண்ணல. அ சுத்தி காட்டுல தீ வந்தாலுமே கூட அக்னி தேவன் இவனுக்கு எதுவும் ஆகாத மாரி பார்த்துக்கிறாரு. அதனால இவனுடைய தவத்துக்கு எந்த பிரச்சனையும் வரல. எப்படி தவம் இருக்கிறான்னா, போன முதல் மாசத்துல 3 நாளைக்கு ஒரு வாட்டி கீழ விழுந்து கிடக்கும்ல, பழுத்த இலை.
அத சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த மாசம் என்ன பண்றான், 6 நாளைக்கு ஒரு வாட்டி பழங்கள மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கான். அதுக்கு அடுத்த மாசம் 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு உணவ சாப்பிடுறான். என்ன கிடைக்குதோ அத சாப்பிடுறான். அதுக்கப்புறம் 4வது மாசம் வெறும் காத்த மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு வாழ்றான். இப்படி இவன் தீவிரமா விரதம் இருக்கான்றது எல்லாருக்கும் தெரியுது. இப்படி ஒருத்தன் தவம் இருக்கான், இப்படி ஒருத்தன் தவம் இருக்கான்னு தேவலோகம், இந்திரலோகம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உடனே, இந்திரனுக்கு தன்னோட மகன் இப்படி தவம் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அவர் என்ன நினைக்கிறாரு, இவன் வந்து உண்மையா தான் தவம் இருக்கானா? ஏன்னா சிவன் வந்து லேஸ்ல வந்து அந்த பாசுபாத அஸ்திரத்த குடுத்துற போறது கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம முதல்ல பார்ப்போம். இவன் வந்து தீவிரமா இல்லன்னா, இப்பயே முடிச்சுட்டு போயிரட்டும். இல்லன்னா பிள்ளை ஏன் கஷ்டப்படணும்? அப்படின்ற மாரி அவன் என்ன பண்றான், தன்னோட தேவலோகத்தில இருக்கிற தேவ கன்னிகைகள் இருப்பாங்கல்ல, ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை இவங்க 4 பேரையும் கூப்ட்டு, "நீங்கலாம் கீழ போயி இவனோட தவத்த கலைங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. கூடவே மன்மதன், காமன் இருக்கான் இல்லையா? காமனையும் அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்போ இவங்க எல்லாரும் கீழ வராங்க. கீழ வந்து அர்ஜுனனோட தவத்த கலைக்க இல்லாத வேல பார்க்குறாங்க. என்ன பண்றாங்க, இந்த பொண்ணுங்க சிரிச்சு, சிரிச்சு விளையாடுறாங்க. சந்தனத்த கரைச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் பூசிக்கிறாங்க. தெளிச்சு விட்டுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அர்ஜுனன் மேல போய் விழும் இல்லையா? முடிய இழுத்து விட்டு, அப்புறம் முடிய மறுபடியும் முடியறது, கெக்கே பெக்கேன்னு சிரிக்கிறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறதுன்னு அநியாயம் பண்றாங்க. இது இல்லாம வந்து ஒரு சில அந்தரங்கமான விஷயங்கள்லாம் பெண்கள் பேசி சிரிச்சுப்பாங்கல்ல, அதெல்லாம் போயிட்டு அவன் பக்கத்துல இருந்து பேசி சிரிக்கிறது இப்படி. இது இல்லாம இங்க காமன் ஒருத்தர் போயிருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, அவர் அப்பப்போ வந்து மலர் கணைகள அவன் மேல விட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ இந்த ஒரு சில சினிமா பாட்டுலலாம் பார்த்துருப்பீங்கள்ல, யாராவது தவம் இருப்பாங்க. அப்ப சுத்தி பொண்ணுங்கலாம் ஆடுவாங்க. அப்புறம் பர்ட்டிகுலர்லி இந்த நதிர்துன்னா அந்த சாங்ல இருக்கும்ல, அதுல அதே மாதிரி தான் அப்படியே தான் வந்து அ வில்லிபுத்தரார் எழுதியிருப்பாரு. நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அ அதே மாதிரி தான் இருக்கும். இவங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா, அர்ஜுனன எதுவுமே பண்ண முடியாது. சாதாரணமா பெரிய பெரிய முனிவர்கள், தவ வாழ்க்கை மேற்கொள்றவங்க கூட இந்த மாரி இடத்துல கொஞ்சம் அசைஞ்சு குடுத்துருவாங்க. இப்ப விஸ்வாமித்திரரே பாருங்க, மேனகை வந்தவுடனே மேனகை ஒரு ஆளுக்கே வந்து அவரு வந்து தன்னோட தவத்த இழந்துருவாரு. ஆனா, இவன் வந்து எதுவுமே அசைக்க முடியாதுன்ற மாரி கொஞ்சம் கூட கண்டுக்காம, பயங்கரமா தன்னோட தவத்த விட்டு குடுக்காம, தொடர்ந்து ஈஸ்வரன மட்டுமே மனசுல நெனச்சுக்கிட்டு தவம் இருந்துகிட்டே இருக்கான். இப்போ இவங்க எல்லாரும் தான் தோத்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிருது. நேரா இந்திரன் கிட்ட போறாங்க. நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம். ஆனா வேற மாதிரி அவன் தவம் இருக்கான். அவன் தவத்த கலைக்கவே முடியாது போல இருக்கு. அவன் ரொம்ப தீவிரமா இருக்கான். அப்படின்னு சொல்றாங்க. இவரும் மன்மதனும் தன்னோட தோல்விய ஒத்துக்கிறாரு. இப்போ இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரி, இது இது இருக்கட்டும். நம்மளும் போய் ஒரு வாட்டி இத சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழ வராரு. ஒரு வயசான முனிவர் வேடத்துல வந்துட்டு அர்ஜுனன் கிட்ட பேசுறாரு. "யாருப்பா நீ? இது தவசிகள் இருக்கக்கூடிய காடு. இந்த காட்டுல நீ வந்து வில்லு, அம்பெல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டவுடனே அவன் சொல்றான், "இந்த மாரி நான் அர்ஜுனனுங்க. எனக்கு நான் ஒரு போர் பண்றதுக்கு எனக்கு சிறந்த ஆயுதங்கள்லாம் தேவைப்படுது. அதுக்காக நான் வந்து அத வாங்குறதுக்காக வந்திருக்கேன். சிவபெருமான் கிட்ட இருந்து அத வாங்குறதுக்காக வந்திருக்கேன்னோனே" அந்த முனிவர் வயசான முனிவர், அதாவது வயசான முனிவர் வேஷத்துல இருக்கிற இந்திரன் சிரிச்சிடுறான். சிரிச்ச உடனே, எதுக்கு கிண்டல் பண்ற மாரி சிரிக்கிறீங்கன்னு?" "இல்ல, நீ வந்து விரதம் இருக்க. அந்த சிவன் வந்து உனக்கு இதெல்லாம் குடுத்துருவாருன்னு நம்புற பாரு. அத நெனச்சு சிரிச்சேன்" அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு கோவம் வந்துருது. அவன் சொல்றான், நான் விரதம் இருக்கேன், இருப்பேன். சிவன் வந்து என்னைக்கு அந்த ஆயுதத்த குடுக்குறாரோ, அதுவரைக்கும் நான் விரதம் இருப்பேன். ஒருவேளை இப்படியே நான் தவம் இருந்து, விரதம் இருந்து நான் சாகணும் அப்படின்ற ஒரு நிலை வந்தாலும் நான் சாவனே தவிர, தவத்த கைவிட்டுட்டு மட்டும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ இந்திரன் தன்னோட உருவத்த காட்டுறாரு. நான் வேற யாரும் இல்ல, இந்திரன் தான். நான் தான் வந்து உன்னோட தவத்துடைய தீவிரத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். நீ இவ்ளோ தீவிரமா இருக்கன்னா, கண்டிப்பா சிவபெருமான் வருவாரு. உனக்கு அந்த பாசுபத அஸ்திரத்த குடுப்பாரு. சிவபெருமான் வந்த உடனே அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு, "நீ சொர்க்கத்துக்கு வா. நீ சொர்க்கத்துக்கு வந்தன்னா, நான் உனக்கு தர வேண்டிய ஆயுதங்களையும் நான் உனக்கு தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு கெளம்பி போயிடுறாரு. இப்போ இப்படி ஒருத்தன் தவம் இருக்கான். அதாவது சாதாரணமா பார்த்தீங்கன்னா, அசுரர்கள் தான் பயங்கரமா தவம் இருப்பாங்க. ஆனா மனுஷன் ஒருத்தன் இவ்ளோ தீவிரமா தவம் இருக்கான்றது எல்லா மேலுலகத்துல, தேவலோகத்துலலாம் ஒரு பெரிய பேச்சா இருக்கு. இப்போ உமையாள் இருக்காங்க இல்லையா? ஈஸ்வரனுடைய மனைவி. அவளுடைய பணிப்பெண்கள்லாம் இத பத்தி உமையாள் கிட்ட சொல்றாங்க. இந்த மாரி உங்க வீட்டுக்காரர நெனச்சு தான் ஒரு பையன் பயங்கரமா தவம் இருக்கான். அப்பா ரொம்ப தீவிரமா தவம் இருக்கான் அப்டின்னோனே, இவ வந்து பாவமாயிடுது அர்ஜுனன பார்த்து. உடனே என்ன பண்றா, போய் சிவன் கிட்ட "என்னங்க நீங்க இவ்ளோ நாள் தவம் இருக்கான். ஏதாவது கொஞ்சம் பார்க்கக்கூடாதான்னு?" "எனக்கு தெரியாதா? அவன் என்ன நெனச்சு தானே தவம் இருக்கான். எனக்கும் தெரியும். நான் ஒரு சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்.
இவனோட எதிரி துரியோதனன் இவனோட தவத்தை கலைக்கிறதுக்காக இவனை கொல்றதுக்காக முகாசுரன்ற ஒரு அசுரனை பன்றி வேகத்தில் அனுப்பி இவனை கொல்றதுக்காக காத்துட்டு இருக்கான். அந்த முகாசுரனுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். முகாசுரன் வந்தவொடனே நான் வந்து அவனை கொல்றதுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால முகாசுரன் எங்கே போறான்னு பார்த்துக்கிட்டே இவர் காத்துக்கிட்டு இருக்காரா. முகாசுரன் அர்ஜுனன் கிட்ட போறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிவன் என்ன பண்றாரு, வேடன் மாதிரி வேஷம் போட்டுக்கிறாரு. பார்வதி உமையாள் வந்து வேடு வச்சி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு 2 பேரும் கீழே வராங்க. இவங்களோட பூதகணங்கள் இருப்பாங்கல்ல, இவங்களுடைய பூதகணங்கள் எல்லாம் கூட இருக்கிற வேடர்கள் மாதிரி ஆயிரக்கணக்கானவங்க வராங்க. இப்போ ஒரு பன்றி ஒன்று அர்ஜுனன் தவ தவ நிலையில் இருக்கிற அர்ஜுனன் மேலே பாய காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ சிவன் என்ன பண்றாரு, தன்னோட வில் எடுத்து ஒரு அம்பை அந்த பன்றி மேலே ஏவுறாரு. அதே நேரத்தில் அர்ஜுனன் என்ன பண்றான், கண்ணை மூடி தவம் பண்ணிட்டு இருக்கான். சட்டுன்னு கண்ணை திறக்கிறான். இப்போ உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்கல்ல, ஏதோ யாரோ ஒருத்தவங்க நம்ம பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும், சட்டுன்னு நம்ம திரும்புவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அதுவும் இல்லாமல் அர்ஜுனன் ஒரு பெரிய தவம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு உள்ளுணர்வு இன்னும் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதனால ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சட்டுன்னு கண்ணை திறக்கிறான். ஒரு பன்றி தன் மேலே பாயறதுக்கு இருக்குன்னு பார்த்தோன்னே தான் பக்கத்தில் அஸ்திரங்கள்லாம் வச்சிருக்கான் இல்லையா, வில் எடுத்து தன்னோட இது காண்டிபத்தை எடுத்து அம்பு அந்த பன்றி மேலே எஞ்சிடுறான். இப்போ சிவபெருமான் விட்ட அம்பும் வருது, இவன் விட்ட அம்பும் வருது. ரெண்டும் அந்த பன்றி மேலே பட்டு அந்த பன்றி ரெண்டா பொளந்து கீழே விழுந்து இறந்துருது. இறந்த உடனே சிவபெருமான் சும்மா இல்லாமல் அர்ஜுனன் கிட்ட வந்து, யாருப்பா நீனு, இந்த ஊர் விட்டு ஊர் வந்து நீ பாட்டுக்கு பண்ணியை கொண்டுட்ட, ஒருத்தவங்க அம்பு விட்டாங்கன்னா அது மேலே இன்னொருத்தவங்க அம்பு விடக்கூடாதுன்னு தெரியாதா, நான் தான் அம்பு விட்டேன் முதல்ல அப்படின்னோடனே அர்ஜுனன் என்ன சொல்றான், இல்ல இல்ல, எனக்கு தெரியும். உனக்கு அந்த பன்றி வேணும். நீ சாப்பிடணும்னு நெனைக்கிற. நான் வந்து தவத்தில இருக்கிறவன். எனக்கு இப்போ அந்த பன்றி வேணும், அத சாப்பிடணுன்ற எண்ணம்லாம் கிடையாது. நீ எடுத்துட்டு போய்க்கோ. ஆனா, உன்னோட அம்பால தான் அது செத்துச்சுன்னு மட்டும் நீ சொல்லாத. நான் தான் முதல்ல அம்பு விட்டேன். என் அம்பால தான் அது செத்துச்சு. அப்படின்னு சொன்னோனே 2 பேருக்கும் வாக்குவாதம் வருது. 2 பேரும் வந்து சண்டை அப்போ சரி, நீ பெரியவனா, நான் பெரியவனான்னு சண்டை வந்து 2 பேரும் சண்டை போட தொடங்குறாங்க. யாரு யாரு? சிவனும், அர்ஜுனனும் சண்டை போட தொடங்குறாங்க. பயங்கரமா தன்னோட வில்லாற்றல் எல்லாத்தையும் காட்டுறான் அர்ஜுனன். ஆனா எதுவுமே வந்து சிவன் மேல தைக்கிறதா தெரியல. பக்கத்துல போது முறிஞ்சு விழுந்துருது. அந்த பக்கம் போய் கீழ விழுது, இந்த பக்கம் போய் கீழ விழுது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம அவர பார்த்து தானே விடுறோம். எங்க தப்பாகுது? நம்ம ரொம்ப நாள் பண்ணாம இந்த ஆயுதங்கள பயன்படுத்தாம இருந்ததால இப்படி ஆயிடுச்சா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டே இருக்கான். சிவன் விடுற அம்புகள்லாம் இவன் மேல தைக்குது. இவனுக்கு கஷ்டமா இருக்கு. இவன் சோர்ந்து போயிடுறான். இனிமே வந்து இந்த மனுஷன ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது, அர்ஜுனன் என்ன பண்றான், அம்பு விடுறத விட்டுட்டு வில் இருக்குல்ல, அந்த வில்ல எடுத்து வில்லால சிவபெருமானோட மண்டையில ஒரே அடி அடிக்கிறான். அடிச்ச உடனே அவர் மேல பட்ட அடி எல்லார் மேலயும் படுது. இந்த பிட்டுக்கு மண் சுமந்த கதையில படும்ல, அந்த மன்னன் வந்து அடிச்ச உடனே எல்லாருக்கும் அடி விழும்ல, அதே மாரி இப்பயுமே அர்ஜுனன் அடிச்ச உடனே சிவபெருமான் மேல பட்ட அடி எல்லார் மேலயும் படுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ போயிட்டு அவருக்கு சண்டை போடணுன்றதுக்காக கட்டி பிடிச்சு இப்படி இறுக்கி அந்த மல்யுத்தம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி சண்டை போடுறான். கட்டி பிடிச்ச அந்த நொடி சிவன் மறைஞ்சு போயிடுறாரு. உமையாள் இல்ல, அங்க இருந்த யாருமே இல்ல. எல்லாரும் போயிடுறாங்க. அப்பதான் அவனுக்கு புரியுது, சிவன் தான் வந்திருக்காரு. அவர தான் நம்ம பார்த்துருக்கோம்னு தெரிஞ்ச உடனே, சிவன் அந்த இடத்துக்கு தோன்றுறாரு. தோணுன உடனே இவன் ரொம்ப அப்படியே அந்த கூத்தாடுனான்னு சொல்லுவாங்கல்ல, ஆடுனான், பாடுனான்னு அப்படியே குதிச்சு குதிச்சு ஆடி, சிவனே நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப சிவபெருமான், சொல்லுப்பா உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டவுடனே, தெரிஞ்சது தானே, இந்த மாரி நாங்க 13 வருஷம் கழிச்சு ஒரு போரை சந்திக்க இருக்கிறோம். அதில என்னோட எதிரிகள் எல்லாமே ரொம்ப பலம் வாய்ஞ்சவங்க. அவங்கள ஜெயிக்கிறதுக்கு எனக்கு பாசுபதாஸ்திரம் வேணும் அப்படின்னு சொன்னவுடனே, சிவபெருமான் அந்த பாசுபதாஸ்திரத்த குடுத்துட்டு, சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழியும் சொல்லிட்டு, அங்கருந்து கிளம்பிடுறாரு. இப்போ சொர்க்கத்திலருந்து தன்னோட தேர அனுப்பி வைக்கிறான் இந்திரன். மாதலின்ற தன்னோட டிரைவரோட தேர அனுப்பி வைக்கிறான். அந்த தேர்ல ஏறிக்கிட்டு அர்ஜுனன் சொர்க்கத்துக்கு போறான். சொர்க்கத்துல போன உடனே ஒரே தடபுடல் தான். இவ்வளோ நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான்ல. அதாவது எதுவும் சாப்பாடு இல்ல, இது இல்ல, மழை, வெயில், புயல் அப்படின்னு எல்லாத்துலயும் கஷ்டப்பட்டுட்டு இருந்த அர்ஜுனனுக்கு சொர்க்கலோகத்துல பயங்கரமான விருந்தோம்பல், தடபுடல் விருந்தோம்பல் நடக்குது. இந்திரன் தன்னோட மகனை தன்னோட பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கிட்டு சபையில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து காட்டுறான். தன்னோட மனைவி கூட்டு போய் மனைவி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறான். மத்த எல்லாருக்கும் வந்துட்டு, இவன் யார் தெரியுமா? அர்ஜுனன் பெரிய வீரன். இவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது. சிவன்கிட்டயே பாசுபதாஸ்திரத்தை வாங்கிட்டவன் அப்படின்லாம் சொல்லி அவனோட பெருமைகளை எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கான். இப்போ இங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருக்கட்டும் அப்படின்ற மாரி இந்திரன் அர்ஜுனன் கிட்ட சொல்றான். இங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருப்பா அப்படின்னு சொல்றான். அப்போ அங்க சித்திரசேனன்னு சொல்லிட்டு இந்திரனுடைய உதவியாளர் மாரி ஒரு கந்தர்வன் இருக்கான். அந்த கந்தர்வன் கிட்ட இவன் என்ன பண்றான், அர்ஜுனன் இசையும் நடனமும் கத்துக்கிறான்.
இது 2யும் கத்துக்கிறான். கத்துக்கிட்டு இப்போ ஒரு நாள் தினம் நெறைய கேளிக்கைகள், சிறப்பம்சங்கள்லாம் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் ஊர்வசி நடனம் ஆடுறா. அந்த சபையில. அ நடனம் ஆடும்போது, தன்னோட மகன பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு இந்திரனும் பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த அர்ஜுனன் என்ன பண்றான், ஊர்வசி நடனம் ஆடுறத அப்படி ரசிச்சு பார்க்குறான். "அப்பா எப்படி ஆடுறாங்க? என்ன வளைவு? அது இப்படி, இப்படின்னு புகழ்ந்து புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ இந்திரன் கவனிச்சுட்டே இருக்கான். சரி, பையனுக்கு வந்து ஊர்வசிய ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கே! அப்படின்னு மனசுல நெனச்சுட்டு அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் அப்படியே கண் கொட்டாம ஊர்வசியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போயிடுது. நடன நிகழ்ச்சி முடிஞ்சு போனதுக்கப்புறம், அர்ஜுனன் கிளம்பி அவனோட அறைக்கு போயிடுறான். இப்போ இந்திரன் என்ன பண்றான், அந்த சித்திரசேனன கூப்ட்டு, "எனக்கு என் பையனுக்கு வந்து ஊர்வசிய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நீ போய் ஊர்வசி கிட்ட விஷயத்த சொல்லி, அவள நல்லா ரெடியாகி, தயாராகி அர்ஜுனன போய் பார்க்க சொல்லு." அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறான்.